முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு அண்ட் தென் அரிசி மாவு வந்து இங்கே எடுத்துக்கிற பாருங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவுள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது என்னத்துக்காகனா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவுள் ஆட் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரி ரெண்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு மெசஞ்ச ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பவுலுக்கு போட்டணும். நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு பிழிஞ்சிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து தேங்காய் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவுள் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள் பவுடர் தான் போட போகிறேன். ஸோ மிளகாத்தூள் பவுடர் வந்து போடலாம். ஸோ போதும். நல்லா வந்து கொச்சிக்கிற வாட்டரு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஓட்டும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து பேஞ்சதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் போட்டுக்கணும். இது நல்லா காயறதுக்குள்ளே அது பேஞ்சதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா காயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னு லாஸ்ட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு வந்து பிழிஞ்சிக்கணும். சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சினே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸோ உப்பு காரெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மூடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்படி தெரியுதுன்னா சரியா போச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி திருப்பி போடலாம். ஸோ ஃபுல்லாக இப்படி திருப்பி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸோ நல்லா காயட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோதான் சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு ரகமான முறுக்கும் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா டேஸ்ட் இட் குட்டா? இஸ் இட் டேஸ்டி? இஸ் இட் ஹவ் இஸ் இட்? சூப்பரா? சரி என்னோட குட்டி பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரகமான முறுக்கும் வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேலை, அவ்வளோதான். ஸோ அந்த சின்ன முறுக்கு போட்டோம் இல்லையா, அது 1-2 நிமிஷம் இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பாக வந்து கலர் வந்து சேஞ்ச் இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து செஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப நல்லா இருக்குதா? தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. ஓ என் பையன் ரசித்து சாப்பிட்றாரு. இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாயில் ஆகி இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 ரகமாக. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
இந்த கலரில் எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து வேவர் எடுத்துக்கினேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வெரைட்டிஸ் வேணும் பண்ண ஜஸ்ட் ஒரு 15 minutes வரைக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. சூப்பரான ஹெல்த்தியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு. ஸோ கடையிலெல்லாம் ஜாஸ்தி வந்து வாங்குறது தேவையில்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என்னோடய குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு என் பொண்ணுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம். பெசரப்பருப்பு பாயசம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா பச்சை பயிறு வாசனை வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ எதனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து காசு வந்து அதிகமாக வரணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி நீங்கள் வந்து சாமிக்கு வந்து வைங்க. ரொம்பவே நல்லது. ஸோ லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச பாயசம் இது. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில் வந்து வைக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் போட்டு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணி விசில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கு வரும். ஸோ எனக்கு வந்து கீழே நட்ஸ் நிறையா போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அந்த திராட்சை ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு மேலே நிறையா போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இந்த சூடே போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயசத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணால் அந்த ஸ்டீம் ஆகிறதுக்கு நம்ம ஸோ நல்லா வந்து பாயில் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகிட்டு பாருங்கள். நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். கீ போட்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெல்லம் வந்து காமிச்சுன்னா அதுவும் வந்து தண்ணி சரி போடும். இந்த அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வெல்லம் போட்டுக்கிற வாசி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கும். சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். சூப்பரான பாயசம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 to 10 minutes வந்து கொதிச்சுன்னா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் மகேஸ்வரி. இது வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டின பச்சை பட்டாணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் உப்பு வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஹை ப்ரோட்டீனானது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடலாம். சீரகம் வந்து போடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேரமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வதக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கணும். நான் வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்கலை, லைட்டாக தான் வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து
மிக்சியில் போட்டு அரைச்சி, ஸோ மிக்சியில் வந்து அரைச்சி தேங்காய் வந்து துருவில் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் ஸ்ப்ரவுட்டட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.